ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குறாங்க. இந்த திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியே இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுக்கு பார்த்தா இயர்லி 6000 ரூபாய் வழங்குறாங்க. வருஷத்துக்கு ஒவ்வொரு தவணைக்கும் 2000, 3 தவணையாக 6000 ரூபாய் செலுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து அந்த அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது பிஎம் கிசானுக்கான ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. என்னைக்கு அப்படின்னா 6/8/2026 அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்க பாருங்க, அங்கே சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறோம். ஸோ அதனால் இந்த தகுதி இருக்கவங்க இந்த பிரதம மந்திரியின் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் 6000 ரூபாய் நிதி வழங்கிட்டு வராங்க. அதனால் இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு இது வரைக்கும் கேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கேஒய்சி பண்ணிக்கலாங்க. அதேமாரி லேண்டு சீடிங்லாம் இருக்க பாருங்கள், தங்களின் நில ஆவணங்கள் இதுவரை இத்திட்டத்தில் இணைக்கப்படாமல் இருந்தால் அவற்றை இந்த முகாம் மூலமாக பங்கேற்று இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியற்றவர் என வலைதளத்தில் குறிக்கப்பட்டு தகுதியுள்ள விவசாயிகள் இந்த முகாமில் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆவணங்கள் ஆதார் கார்டு, பேங்க் புக் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய நில உடைமை தொடர்பான ஆவணங்கள் சிட்டா, பட்டா, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு, இந்த 5 ஆவணத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க. எனவே பிஎம் கிசான் திட்ட நிதி பலன்களை பெறுவதில் உள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்ய அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பு முகாமில் கேஒய்சி பண்ணி இகேஒய்சி பண்ணி கொடுக்குறாங்க, ஆதார் சீட் பண்ணி கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக பணம் வரலை, தகுதி இல்லாத பணம் வரல அப்படின்னா, தகுதி இருந்தும் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் எதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 5 டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு பண்ண பாருங்கள். ராமநாதபுரத்தில் இந்த கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் பேஜ்லேயே இந்த மாதிரி கேம்ப் நடக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. போன மாதம் இந்த மாதம் நிறைய அப்டேட் ஒவ்வொரு மாதமும் இந்த கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அந்த வகையில். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னைக்கு நடக்குது அப்படின்ற மாரி. ஸோ பிஎம் கிசான் தொடர்பாக எல்லாமே ஆன்லைனில் நீங்களே பண்ணலாம். கேஒய்சி பண்ணுறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆன்லைனில் பண்ணிக்கலாங்க. பிஎம் கிசான் புதுசாக அப்ளை பண்ணாதவங்களும் நீங்களும் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வெப்சைட்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பிஎம் கிசான் குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் 2026-27 2030-31 அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ விவசாயிகளுக்கு அடுத்த 5 வருஷமும் இந்த ஸ்கீம் மூலமாக பணம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் 23 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட விவசாயிகள் வங்கி கணக்கு செலுத்தியிருக்காங்க. மேலும் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் நாங்கள் செலுத்துவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4.47 லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் விவசாயிகளுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாரியும் ஸோ மத்திய அரசு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேலும் 5 வருஷம் இந்த திட்டம் தொடருது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல செய்திங்க. இது வரைக்கும் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ண பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.